இந்தியாவின் மிகப்பெரிய கிரில்டு பர்கர் செயின் என்றழைக்கப்படும் பிக்கீஸ் பர்கர் நிறுவனம் தங்களது புதிய விற்பனை நிலையத்தை கோவை ஓண்டிப்புதூர் பகுதியில் தொடங்கியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கிரில்டு பர்கர் செயின் என்றழைக்கப்படும் பிக்கீஸ் பர்கர் எனும் நிறுவனம் தனது புதிய விற்பனை நிலையத்தை கோவை ஓண்டிப்புதூர் பகுதியில் துவங்கியது. இளைஞர்களின் மனத்தில் இன்றியமையாமையாக உள்ள பிக்கீஸ் பர்கர் நிறுவனத்தின் புதிய கிளையில் வெறும் 49 ரூபாய்க்கு ஒரு வெஜ் பர்கரையும் 85 ரூபாய்க்கு கிரில்டு சிக்கன் பர்கரை வாங்க முடியும் வகையில் புதிய திறப்பு விழா தள்ளுபடிகளையும் வழங்கியுள்ளது. மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிக்கீஸ் பர்கர் ஓண்டிப்புதூர் கிளை உரிமையாளர் சுதர்ஷன், பிக்கீஸ் பர்கரின் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியின் கிளை ஒருங்கிணைப்பாளர்கள் மிதுன் மற்றும் அருண், பீமர் நிறுவனத்தை சேர்ந்த சமித் ஆகியோர் கூறுகையில், பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட பீமர் ஃபுட் மற்றும் பெவரேஜஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த பர்கர் நிறுவனம் நாடு முழுவதும் 150க்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை கொண்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் உள்ள பர்கர் பிரியர்களால் பிரபலமடைந்துள்ளது. பிக்கீஸ் பர்கர் தமிழகத்தில் மட்டும் 21 கிளைகளை கொண்டுள்ளது மற்றும் கோவையில் பீலமேடு, சரவணம்பட்டி, சாய்பாபா காலனி, புரூக்ஸ்ஃபீல்ட்ஸ் மால் என 4 கிளைகளுடன் செயல்பட்டு வந்த நிலையில் இன்று தனது 5வது கிளையை ஓண்டிப்புதூரில் துவங்கியுள்ளது என்றார். இதனை ஸ்ரீரங்கநாதர் வாழ்விஷின் தொழில்நுட்ப இயக்குனர் இளங்கோவன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்ததாகவும், இங்கு 70க்கும் மேற்பட்ட நான்வெஜ் பர்கர் வகைகளும் சைவ பிரியர்களுக்காக 20க்கும் மேற்பட்ட வெஜ் பர்கர்களும் கிடைக்கும் என்றார். இந்த நிறுவனத்தில் தயாராகும் உணவு வகைகள் இந்திய மசாலா பொருட்களை கொண்டு தயாரிப்பதாகவும், எங்களது தனித்துவமான கிரில்டு பர்கர்களை வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறோம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க. பிராண்ட் நேம் பிக்கீஸ் பர்கர், மைசெல்ஃப் அருண், பார்ட்னர் மிதுன், பீமர் பிராண்டோட நேமுங்க. அங்கேருந்து சமீத் கிரிங்க. எங்களோட ஒண்டிப்புதூர் ஸ்டோர் இன்றைக்கி லான்ச்சு. அவரோட ஒண்டிப்புதூர் ஸ்டோர் ஓனர் மிஸ்டர் சுதர்ஷன், அவங்களோட ஒய்ஃப் தனு. பிராண்டை பற்றி சமீத் சார் பேசுவார். அடுத்தது என் பார்ட்னர் மிதுன் வந்துட்டு எங்களோட மாஸ்டர் ஃப்ரான்ச்சைசி தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பற்றி மிதுன் பேசுவார். வணக்கங்க, என்னோடய பேர் மிதுன். நாங்கள் வந்து பிக்கீஸ் பர்கர் பிராண்டோட தமிழ்நாடு மாஸ்டர் ஃப்ரான்ச்சைசி, நானும் மிஸ்டர் அருணும். ஸோ நாங்கள் வந்து 2020 வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூரில் பீலமேட்டில். இன்றைக்கி வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு மொத்தம் 21 ஸ்டோர் இருக்குது. ஸோ அந்த 3 வருஷத்தில் மொத்தம் நாங்கள் 21 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு 150 கடைக்கு மேலே இருக்குது. ஸோ எங்களோட யூனிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரில்டு பர்கர். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 100% ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்குறோம். நாங்கள் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. இனி நம்ம சப்ளையர் சமீத் கிரி பிராண்டை பற்றி பேசுவார். ஓகே, ஸ்டார்ட். ஸோ இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மொத்தம் இது வந்து 5வது பிரான்ச்சு. அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 10 பிரான்ச் இருக்குது. மதுரை, சேலம், இப்போ நாமக்கல்லில் புதுசாக வரப்போகுது, நாமக்கல், ஈரோடு எல்லாமே. ஸோ இப்போ எங்களோட யூனிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு கிரில்டு பர்கர். ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிரில்டு பர்கர் வச்சுருக்க ஒரே பிராண்ட் எங்கள் பிக்கீஸ் பர்கர் தான். ஸோ வெஜ் ஆர் நான்வெஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்களோட யூனிக் ப்ராடக்ட் வந்து கிரில்டு பர்கர் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு பீலமேட்டில் ஒன்று இருக்குது, சரவணம்பட்டி, சாய்பாபா காலையில் ஒன்று இருக்குங்க. அடுத்தது புரூக்ஸ்ஃபீல்ட் மாலில் ஒன்று இருக்குது. இந்த ஒண்டிப்புதூர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதுதான் எங்களோட 5th பிரான்ச். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்குங்க. ஒரு 10 to 15 டேஸ்க்கு இருக்குது. எல்லோரும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்.